அப்ப ஒரு காரியத்தை செய்ய முன்னால தேவனுக்கு பிரியமானதா? திருமண காரியம் பணம் பொறுத்த பாப்பீங்க, அப்புறம் கலர் பொறுத்த பாப்பீங்க. தேவனுக்கு பிரியமா அப்படின்னு பாத்தீங்களா? ஜோமணி தானே செய்யறோம், எல்லாமே ஜோமணி செய்யற கிறிஸ்தவ வாயில வர வார்த்தை. தேவனுக்கு பிரியமானதா நான் சோதிச்சு பாத்தீங்களா? இந்த திருமணம் தேவனுக்கு பிரியமானதா? இந்த வியாபாரம் தேவனுக்கு பிரியமானதா? இந்த இடத்துல போய் பிள்ளை படிப்பது தேவனுக்கு பிரியமானதா? இந்த இடத்துல வேலை பார்ப்பது தேவனுக்கு பிரியமானதா? கேட்டீங்களா? சோதிச்சு பாத்தீங்களா? தேவனை அங்கீகரிப்பாருன்னு யோசித்தீங்களா? நிறைய பேர் யோசிக்கிறதே இல்ல. எல்லாத்தையும் ஜோமணி செய்யற அப்படின்னு ஒரே வார்த்தையில முடிச்சுக்கிறாங்க. ஜோமணி செஞ்சா கர்த்தருக்கு பிரியமில்லாத ஜோமணி செய்வீங்களா? அப்ப தேவனுக்கு பிரியமானது என்னதுன்னு சோதித்து பார்க்கணும். நீங்க செய்கிற வேலை, செய்கிற பிசினஸ், எடுக்கிற தீர்மானம், வாங்குகிற ஒரு பொருள் இது தேவனுக்கு பிரியமா? நீங்க ஜெபம் பண்ணி பார்த்தா உங்க மனசுல தெளிவா தெரியும் இது தேவனுக்கு பிரியம்தா, இது பிரியமில்லை என்பதை அறிந்து கொள்ள முடியும். வேதவசனத்தின் வெளிச்சத்துல பார்த்தா கூட தேவனுக்கு பிரியமானது என்ன என்பதை அறிய முடியும். நீங்க அதுக்காக ஒரு விண்ணப்பம் பண்ணணும், அதுக்கான ஒரு சோதித்து பார்க்கணும். தேவன் அதை பார்த்து கரெக்டா உங்களை நடத்துவார். நிறைய தப்பு பண்ணனால நிறைய பிரச்சனை அனுபவிச்சிருக்கீங்கல்ல, வாழ்க்கையில கண்ணீர், அவங்க சொன்னாங்க செஞ்சிட்டேன், இவங்க சொன்னாங்க செஞ்சிட்டேன். கர்த்தர் சொன்னாத கேட்டீங்களா? கர்த்தர் என்ன சொல்றாரு கவனிச்சீங்களா? கேட்கல. அப்ப அதனால இன்னைக்கு கண்ணீர், வேதனை, நஷ்டம், அவமானத்தை நினைக்கிறீங்களா? இனிமையாவது ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத செய்திட்ட மன்னிச்சிருங்க, இன்னும் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கைட் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. அழகா ஆண்டவர் நடத்துவார். ஒப்பு கொடுக்குறீங்களா? ஆண்டவரே உமக்கு பிரியமானதை நான் சோதித்து பார்த்து அறிந்து அதன்படி